போலீசாரை கண்டித்தும் கல்லூரி நிர்வாகத்தை கண்டித்தும் சென்னை பச்சையப்பா கல்லூரி மாணவர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மாணவர்கள் கல்லூரிக்குள் வரும்போது போலீசார் பரிசோதனை செய்வதாகவும் அத்துமீறி நடந்து கொள்வதாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள 3ஆம் ஆண்டு மாணவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் கல்லூரியில் அடிப்படை வசதிகள் இல்லை என்றும் இதுகுறித்து கேட்டால் கல்லூரி நிர்வாகம் மாணவர்களை இடைநீக்கம் செய்வதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர். இவ்வாறு இடைநீக்கம் செய்யப்பட்ட 3ஆம் ஆண்டு தாவரவியல் மாணவர் மணிகண்டன் தற்கொலை முயற்சி மேற்கொண்டதாகவும் மாணவர்கள் தெரிவித்துள்ளனர். மாணவர்களிடம் பரிசோதனை செய்வதை போலீசார் கைவிடவில்லை என்றால் சென்னையில் உள்ள அனைத்து கல்லூரி மாணவர்களையும் ஒன்று திரட்டி போராட்டத்தில் ஈடுபட இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். காலேஜில் முறையான அடிப்படை வசதிகள் எதுவும் கிடையாது சார். சரிங்களா, அடிப்படை வசதிகள் எதுவும் கிடையாது. காலேஜுக்குள்ள சீக்கிரமா கேட்டு சாத்திருது அப்படின்ற மாதிரி இது. காலேஜ் வரதுக்கு தாமதமாகுது அப்படின்ற காரணம் அப்படின்றது முறையான பஸ் வசதி கிடையாது. இலவச பஸ் பாஸ் அப்படின்றது மாணவர்கள் கிடையாது. சரிங்களா, காலேஜ் உள்ள போலீஸ் தான் அராஜகம் பண்ணிட்டு இருக்காங்க. கல்லூரிக்குள்ள நீங்களே சொல்லுங்க, ஐடி கார்டு கேட்கறதுக்கு சாருங்களுக்கு உரிமை இருக்குது. போலீஸ் சாரு ஐடி கார்டு இங்க வந்து கேட்கறதுக்கு இதெல்லாம் போலீஸ் ஸ்டேஷனா இல்ல ஜெயிலா? ஐடி கார்டு இல்ல சாருங்க கூட நின்னு பேசுறாங்க. ஏன் இல்ல, என்ன ஆச்சு, காரணம் கேக்குறாங்க. போலீஸ் கைத்த புச்சி வெளில தள்ளுறாங்க எங்க காலேஜ்ல எங்களை. இதனிடையே போலீசார் மாணவர்களை பரிசோதனை செய்வதில்லை என்று பச்சையப்பா கல்லூரியின் முதல்வர் காளிதாஸ் தெரிவித்துள்ளார். அடையாள அட்டை இல்லாத மாணவர்களை கல்லூரிக்குள் அனுமதிப்பதில்லை என்று தெரிவித்துள்ள அவர் இதன் காரணமாகத்தான் மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபடுவதாக தெரிவித்துள்ளார். மாணவர்கள் கடந்த 15 நாட்களாக கல்லூரியில் அடையாள அட்டையில் இல்லாத மாணவர்களை உள்ளே அனுமதிப்பதில்லை. மிகவும் தாமதமாக வரும் மாணவர்களை 11 மணி 10:30 மணிக்கு மேல் கல்லூரிக்கு வரக்கூடிய மாணவர்களை கல்லூரிகள் அனுமதிப்பதில்லை. அதை ஒரு காரணம் காட்டி இன்று ஒரு குறிப்பிட்ட மாணவர்கள் ஒரு 300 மாணவர்கள் மட்டும் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம போலீஸ் உள்ள வரக்கூடாதுங்கிற அவங்க டிமாண்ட். ஐடி கார்டை நாங்க தான் செக் பண்றோம், அதாவது போலீஸை நாங்க செக் பண்றதில்ல. அவங்க கேட்ல நிக்கிறாங்க. லாஸ்ட் இயர் சில இன்சிடென்ட்ஸ் விரும்பத்தகாத நிகழ்வுகள்லாம் லாஸ்ட் இயர் நடந்திருக்கு. அதை தவிர்ப்பதற்காக தான் நாங்க போலீஸ் கேட்ல தான் இருக்காங்களே தவிர உள்ள அனுமதிப்பதில்லை.